ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல பார்த்தோம், இன்ப நிதி அவர்களுக்கு கிடைச்ச முக்கியத்துவம் பார்த்தோம். வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானது. வாரிசு அரசியல் நல்லதில்லை. வாரிசு அரசியல் திறமையின்மையை வளர்க்கும். அவங்க கட்சிக்குள்ள அவங்க தலைமை பதவிக்கு வர்றதுக்கு யாரும் தடை கிடையாது. ஆனா கட்சி என்ன கேள்வி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு திமுகவால அங்கங்க அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த பதவிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம அவங்க குடும்பத்தில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் சோர்ந்து போறேன். அதனாலதான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். அதனாலதான் நாம் தமிழர் வளருது. அதனாலதான் பாஜக வளருது. அதனாலதான் ஏடிஎம்கே சஸ்டெயின் பண்ணும். இப்போ பாத்தீங்கன்னா 2024 ஒரு வலுவான கூட்டணி இல்லாம அதிமுக தேர்தல் நின்றுச்சு. சரிங்களா, உங்களுக்கு தோத்துட்டாங்க, ஆனா நின்றுச்சு. திமுக அப்படி நிக்க கூட முடியும். இவ்வளவுதான். அப்ப திமுக எவ்வளவு பின்னடைஞ்சுக்கிட்டே இருக்கு, பலவீனமாயிட்டே இருக்குங்கிறது உதாரணம். பெரும்பாலான மக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க. வாரிசு அரசியல் நல்லதில்லை. வாரிசு அரசியல் ஜனநாயகத்துக்கு எதிரானது. வாரிசு அரசியல் ஊழலை திறமையின்மையை வளர்க்கும். பாரத பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து எல்லாருமே இருக்கிறது. எலக்ட்ரோலா அது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறத நீங்களுமே சொல்லியிருக்கீங்க இல்லையா? எலக்ட்ரோல் பாலிடிக்ஸ்ல எலக்ட்ரோலா பார்ட்டிக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அது அவங்க தலைவர் பதவிக்கு ஒரு நாளைக்கு உதயநிதி வர்றதுக்கோ, இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல பார்த்தோம், இன்ப நிதி அவர்களுக்கு கிடைச்ச முக்கியத்துவம் பார்த்தோம். அவங்க கட்சிக்குள்ள அவங்க தலைமை பதவிக்கு வர்றதுக்கு யாரும் தடை கிடையாது. ஆனா கட்சி என்ன கேள்வி நம்ம பார்க்கணும். இன்னைக்கு திமுகவால இப்போ பாத்தீங்கன்னா 2024 ஒரு வலுவான கூட்டணி இல்லாம அதிமுக தேர்தல் நின்றுச்சு. சரிங்களா, உங்களுக்கு தோத்துட்டாங்க, ஆனா நின்றுச்சு. திமுக அப்படி நிக்க கூட முடியாது. இவ்வளவுதான். அப்ப திமுக எவ்வளவு பின்னடைஞ்சுக்கிட்டே இருக்கு, பலவீனமாயிட்டே இருக்குங்கிறது உதாரணம். அதிமுக கூட்டணி விரும்பிச்சு, நான் மறுக்கல. ஆனா அதிமுக கூட்டணி அமையல, நின்றுச்சு. சரி வாங்கப்பா ஆனதாச்சு பாத்துறோம். திமுக அப்படி ஒரு முயற்சி எடுக்காது. யாரையாவது ஒருத்தர் கூட்டணி பாட்டி யாராவது அலைன்ஸ் இருந்தா தான் அவங்களால சமாளிக்க முடியும் தெரியும். அதுல எதனாலங்கன்னா இதுதான் நான் காரணம். அங்கங்க அந்தந்த மாவட்டங்கள்ல அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த பதவிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம அவங்க குடும்பத்தில் கொண்டு வந்திருப்பாங்கன்னா அதுக்கப்புறம் நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு தொண்டர்கள் சோர்ந்து போறாங்க. அதனாலதான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார். அதனாலதான் நாம் தமிழர் வளருது. அதனாலதான் பாஜக வளருது. அதனாலதான் ஏடிஎம்கே சஸ்டெயின் பண்ணுது. இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் சமீபத்தில் பெரியார் குறித்து பேசுவதா இருக்கட்டும், அதையெல்லாம் மேற்கோள் காட்டி திராவிட மாயை இங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒழிக்கப்படுறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது திராவிட மாயேன்னு சொல்லாம பெரியார் மாயேன்னு சொல்லலாம். திராவிடங்கிற ஐடியாலஜி இருக்குது. அதுல யாருக்கும் தெளிவே இல்லை. எல்லாருக்கும் குழப்பம் தான். ஆசிரியர் வீரமணிட்டர் கேட்டாலும் அவர் ஒன்று பதில் சொல்லுவாரு. திரு ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் இதான் திராவிட மாடல் ஒவ்வொரு நாளும் ஒன்று சொல்லியிருக்காரு. ஒரு காங்கிரீட்டா இதுன்னு சொல்லி எல்லாமே அது எல்லாருமே வெல்ஃபேர் ஸ்டேட்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே சொல்லலாம். மக்களுக்கு நலன் தருவதான் திராவிட மாடல். அப்ப மற்ற என்ன மாடல், பிஜேபி மாடல் தானே சொல்லுவாங்க. மாதிரி 19 சொல்றாங்க. அப்படி ஐடியாலஜிங்கிறது உருவாக்கப்பட்ட வார்த்தை தான். திரு சீமான் அடிக்கடி குறிப்பிட போல திராவிடங்கிற வார்த்தையே வடமொழி. அந்த வார்த்தையே வடமொழி, மாடலுங்கிறது இங்கிலீஷ். அப்ப தமிழுக்கு என்ன இருக்குங்கிற கேள்வி வரல. நீங்க எதை நீங்க ஒரு ஸ்லோகனா நீங்க முன்னுறீங்களோ அதுவே உங்க தமிழ் இல்ல. அப்படி என்ன கணக்கு? பெரியாருக்கு இந்த பிம்பம் ரொம்ப நாளா செஞ்சுட்டே வருது. திமுக தான் முதல்ல இதை எடுத்துச்சு. ஆக்சுவலா முதல் பிரச்சனை திமுகவுக்கும் பெரியாருக்கும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாருக்குமே வருது. திமுகவை பெரியார் கடுமையா விமர்சனம் பண்றாரு, பெரியார் திமுக கடுமையா விமர்சனம். அதுக்கப்புறம் பேசாம விட்டாங்க. நமக்கு எதுக்குப்பா நம்ம நல்லா படிச்சோம். இருந்தாலும் கடைசியா ஜெயிச்சு முடிச்ச உடனே அவர்கிட்ட தான் நேரடியா போனாரு. கொள்கை ரீதியா ஒண்ணு சொல்லிட்டே இருக்காங்க. எங்கேயாவது ஒண்ணு ஏதாவது பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் பார்க்கலையா? ராஜாஜியை பார்த்து என்ன செய்வீங்க? அதே அண்ணா ராஜாஜியை பார்த்தாரு, என்ன செய்ய போறீங்க? பக்தவத்சல பார்த்தாரு, அவருடைய கொள்கைகளை தொடர்ச்சியா ஆட்சி பண்றாங்க. காமராஜரை பார்த்து மத்த தலைவர் எல்லாம் பார்த்து என்ன செய்ய போறீங்க? பெரியாரை பார்த்தாரு, உங்களுக்கு அவருடைய தொண்டர் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது இல்ல பெரியார் முன்னிறுத்திய விஷயங்களை தொடர்ச்சியா பண்றாங்க. பெரியாருக்கு சிலை எழுப்புறாங்க, ராஜாஜிக்கு சிலை எழுப்பல, யாருக்கு எழுப்பல, பெரியாரை முன்னிறுத்தி தொடர்ச்சியா அரசியல் பண்றாங்க. பிம்பமா கட்டமைக்கிறாங்கன்னு சொல்லு.